வணக்கம். நிறைய பேர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தீங்க ரொம்ப நாளா. ஏன் நீங்க வந்து இன்டராக்டிவ் ஜூம் மீட்டிங் வைக்கக்கூடாது? எல்லா நேயர்கள் கூடயும் நீங்க வந்து கேள்வி பதில் நீங்க வாங்க. ஒரு லைவ் செஷன் நீங்க வைங்கன்ற மாதிரி. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ டெஃபினட்டா இத வந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் இன்டராக்ஷன்ஸ் பண்ணலாம். நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணலாம். அப்படி இன்டராக்ஷன் பண்ணும்போதும் உங்களோட டவுட்ஸ் இல்ல உங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் வேணும்னு சொன்னால் டெஃபினட்டா நான் வந்து கிளாரிஃபை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். 1. 2வது இது வர சாட்டர்டே இன்னைக்கு மார்னிங் 10:30 ஒரு 1.5 ஹவர்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறேன். 1 to 1.5 ஹவர்ஸ் 1 ஹவர்ன்றோம். மேபி 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அண்ட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் நீங்க எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றீங்க அண்ட் எவ்வளோ பேர் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடின்றது. இதான் வந்து பேஸ். இது வந்து ஒரு 199 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணலான்னு இருக்கோம். இது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட. டெஃபினட்டா இது 199 வாங்கிட்டு அந்த 1.5 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு பொருள் விற்பேன் இல்ல டிப்ஸ் கொடுக்குறேன் அது மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த 199 ஒரு சின்ன டோக்கன் அட்வான்ஸ் மாதிரின்னு வச்சுங்க, இல்ல டோக்கன் டொனேஷன் மாதிரின்றது நீங்க வச்சுங்க. பட் டெஃபினட்டா எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் நீங்க இந்த பணத்தை கட்டுங்க நான் வந்து இது பண்றேன்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி யூடியூபர்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் தி கோர்ஸ் செல்லர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி எந்த விதமான வித்தையும் கிடையாது. பியூர் மார்க்கெட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் டெஃபினட்டா செக்டர் பத்தி ஓரளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் எண்டில் டுவர்ட்ஸ் எண்டில் டெஃபினட்டா ஒரு 2 ஸ்டாக்கை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அது அடுத்த வாரத்துல மண்டேல இருந்து சாட்டர்டேல ஒரு 15 நாளைக்குள்ள டெஃபினட்டா ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த அஷூரன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். இது எந்த விதமான சேல்ஸ் டெக்னிக் அந்த மீட்டிங்ல வந்து இருக்காது. இட்ஸ் அ பியூர் உங்களுக்கும் எனக்கும் இருக்க ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ். இஷ்டப்பட்டவங்க இந்த ப்ரோக்ராம் கடைசியில QR கோட் நான் கொடுக்குறேன். அந்த QR கோடை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்ல எங்க இந்தியா டைரக்ட்க்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க. நாங்க வந்து QR கோடு வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறோம். அதை ஸ்கேன் பண்ணி இப்போதைக்கு நீங்க வந்து பேமெண்ட்ஸ் பண்ணலாம். யூபிஐ பேமெண்ட்ஸ் இன்னும் எங்களது வந்து ஆக்டிவேட் பண்ணல. ஆக்டிவேட் பண்ணா மேபி ஃபியூச்சர்ல வந்து அதை நான் ஷேர் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இந்த ப்ரோக்ராம் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டா எங்க கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல மெசேஜ் பண்ணுங்க. எங்க கால் சென்டர் நம்பர் 9444468888. இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்கல மேல இவ்வளவு தூரம் போகுன்றது. எதிர்பார்த்தோம், பட் நம்ம சொல்லி இருந்தது மேல போயிட்டு அந்த 19,800 லெவல்ல வந்து ஒரு நிறைய கால் ரைட் ஆயிருக்கு. மேக்சிமம் அவ்வளவு தூரம் போகும், பட் அங்க இருந்து கீழே வரும் தான் நம்ம எதிர்பார்த்தோம். இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் 19,765. இது வந்து ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும். ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் 19,835ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸ் டு அபவுட் 65 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் ப்ரீமியம்ல இருக்கு. நெகட்டிவ் பயாஸ் கொடுத்துருக்கு, ஒரு டாப்பிங் டெய்ல் கொடுத்துருக்கு. டாப்பிங் டெய்ல்னு சொல்ல முடியாது, லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் வந்து மார்க்கெட்டை போட்டு மிதிச்சிட்டாங்க. பேங்க் நிஃப்டி -40ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எப்பயுமே வந்து நான் சொல்லியிருக்கிறேன், நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஆல்மோஸ்ட் 1:3 இருக்கணும். ஸோ லாஸ்ட் 2-3 டேஸாவே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், நிஃப்டிக்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் வந்து ஐடி செக்டர். ஐடி செக்டர் நேற்று வந்து டிசிஎஸோட பைபேக் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கான எதிரொலி டிசிஎஸ் வந்து அரௌண்ட் 4,100 லெவல்ல வந்து பைபேக் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் க்ளோஸ் அபவுட் 63 lakh ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது இல்லாத டாடா டெக்னாலஜியோட ஐபிஓ வருது, அது தனியாக இருக்கட்டும், அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம வந்து ப்ரீ ஐபிஓ விற்றோம், ஹையர் ரேட்டில் விற்றுருக்குறோம். அண்ட் அதான் கிடச்சிச்சு. அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன கிடச்சிச்சோ அதான் நாங்கள் ஆஃபர் பண்ணியிருந்தோம். அண்ட் ப்ரீ ஐபிஓ வருது, அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். இப்போ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் அந்த என்டையர் பேக் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அந்த ஒரு ரீசன்னால தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் மார்க்கெட் வந்து அப்ல இருந்துச்சு. 1. 2வது மார்னிங் செஷன்ல எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து அப்ல இருந்துச்சு. பஜாஜ் ஃபைனான்ஸ் நேற்று வந்து ஆர்பிஐ வந்து ரொம்ப கிளியர் கட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிச்சு. இந்த ப்ரீ இஎம்ஐ, அதாவது இஎம்ஐ கார்டுன்னு வந்து அவங்க வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. ப்ரீ அப்ரூவ்ட் லோன்ஸு, இஎம்ஐ கார்ட்ஸு இதெல்லாம் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நிப்பாட்டப்பா இதுல வந்து பிரச்சனை இருக்கு, இதை வந்து செட் ரைட் பண்ணும்ன்ற மாதிரி ஆர்பிஐ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க.
அந்த ஒரு ரீசன்னால பஜாஜ் ஃபைனான்ஸை போட்டு அமுக்குனாங்க இன்னைக்கு காலையில. பட் எப்பயுமே நீங்க நினைச்சு பாருங்களேன், நியூஸை பார்த்து நீங்க ட்ரேட் பண்றீங்க. நேற்று ஈவினிங் வந்த நியூஸ், ஸோ இன்னைக்கு எல்லாருமே மார்னிங் வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட் பண்ணா அல்வா சாப்பிட்ற மாதிரி ஷார்ட் கவரிங் இவங்களுக்கு ட்ராப் பண்றவங்களுக்கு அழகா பிடிச்சி மேலே தூக்கிட்டு போனாங்க. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் இதை பத்தி நம்ம தனியா பார்க்கலாம். இன்னைக்கு லேட் ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 2:45 பக்கமா ஆர்பிஐயோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துச்சு. ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, மணப்புரம் ஃபைனான்ஸு, இது மாதிரி ஒரு 2-3 கம்பெனிக்கு அகெயின்ஸ்டா மறுபடியும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஃபைன் போட்டிருக்கான்றது. ஆக்சுவலா சொல்ல போனா அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து ஒரு 8-10 கோடி இருக்கும். எக்ஸாக்ட் அமௌண்ட் எனக்கு தெரியல. மேபி ஒரு 8-10 கோடி தான் இருக்கும். பட் ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு அடிக்கிறதுல வந்து ஆல்மோஸ்ட் 1000-1500 கோடி ரூபா லாஸ்ட்ல போய் நிற்கும். ஸோ மார்க்கெட் மோர் ஃபாஸ்டா வந்து ரியாக்ட் பண்ணுது. இன்ஃபேக்ட் அந்த நியூஸ் கடைசி நேரத்துல வந்ததுக்கான எதிரொலி தான் வந்து பேங்க் நிஃப்டி பெருசா கீழே விழுந்துச்சு. அண்ட் அதுக்கான எதிரொலி தான் நிஃப்டியும் வந்து லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல க்ளோஸ் டு அபவுட் 100-120 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்துச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து டே சார்ட் ஆஃப் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நீங்க எடுத்து பாருங்களேன், அந்த 19,884ல வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. இது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ஹை ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜூலை மாசம் 19ஆம் தேதி ஒரு ஹை கொடுத்துச்சு. 19-20ஆம் தேதி வந்து ஒரு ஹை கொடுத்துச்சு. அதுவும் அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ மோர் ஆர் லெஸ் இந்த ஜோன்ல வந்து ரிவர்சலுக்கான ஸ்ட்ரெஸ் காட்டியிருக்கு. அன்டில் அன்லெஸ் இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜோன். நிறைய தடவை வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு இதுக்கு மேலே போகணும்னு சொன்னால் இது கேப் அப் ஓப்பன் ஆனாதான் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லைன்னு சொன்னால் மோர் ஆஃப் ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ரிவர்சல் ஆகுமா, எவ்வளவு தூரம் ஆகும், இந்த ஆர்குமெண்ட்டே வேணாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் இன்னைக்கான எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சு. நாளைக்கான எக்ஸ்பைரி என்ன இருக்கு, இன்னைக்கான ஆப்ஷன் டேட்டாஸ் வச்சு நீங்க நாளைக்கான இது ப்ரிடிக்ஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ரோல் ஓவர் இருக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து யூஎஸ் மார்க்கெட்டும் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. அந்த யூஃபோரியா இருக்குல்ல, இன்ஃப்ளேஷன்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்ற அந்த யூஃபோரியா வந்து முடிஞ்சு போச்சு. அது ஷார்ட் கவரிங் வந்தோடனே ஷார்ட் கவரிங் முடிஞ்சதுனால அந்த வேலை அங்க முடிஞ்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது. இதுக்கு நடுப்புற இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை இது வந்து இப்ப விரிவாயிட்டு இருக்கு. விரிவாகிறதுன்றது சின்ன விரிவில் கொஞ்சம் பெருசா ஆகுது. ஏன்னு சொன்னால் அரபு நாடுகள் எல்லாமே வந்து மோஸ்டா பாலஸ்டைன்ஸ்க்கு, முஸ்லிம் நாடுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்களான்றது ஒரு கேள்விக்குறி. இதுல யாரு தப்பு யாரு ரைட்டுன்றது ஆர்குமெண்டே வரல. இதுல வந்து இட் ஷுட் நாட் பிகம் மோர் ஆஃப் எ ப்ரோ முஸ்லீம் அண்ட் ஆன்டி இஸ்ரேல்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டா வந்து கான்ஃபிளிக் பெருசா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, ஆஃப் லேட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 8-10 இயர்ஸ் கூட வேணாம், லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து அப்படியே நவுந்து இட் ஹஸ் பிகம் மோர் ஆஃப் எ பிஸ்னஸ். நீங்க மிடில் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா துபாய், அபுதாபின்றது என்டையர் யூஏஇ எடுத்துக்கலாம், சவுதி அரேபியா ஆஃப் லேட், இவங்க எல்லாருமே வந்து பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுன்ற ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னு சொன்னால் அடுத்த ஒரு 8-10 வருஷத்துல வந்து ஆயில் மணின்ற அந்த பவர் போயிடும். அப்போ போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏர்னிங்ஸ் என்ன இருக்கு? டெஃபினட்டா வந்து ரியல் எஸ்டேட்டு இல்ல பிஸ்னஸ் வந்து வேற டைரக்ஷன்ஸ்ல எடுத்துட்டு போகணும். என்டர்டெயின்மெண்ட் தான் மெயினா இருக்கும். அந்த என்டர்டெயின்மெண்ட் இல்ல ஒரு பிஸ்னஸ் எம்பையர், சம்திங் லைக் துபாய் இப்போ எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனா இருக்கோ, இல்ல ஒரு பிஸ்னஸ் ஹப்பா இருக்கோ, அது மாதிரி வந்து சவுதி அரேபியாவும் எடுத்துட்டு வரணும்னு பாக்குறாங்க. ஸோ அவங்க டெஃபினட்டா இந்த ரிலீஜியஸ் வார்ன்ற கேட்டகரியில வந்து போக மாட்டாங்க. பிஸ்னஸ்ன்னு வந்துருச்சுனால் எப்பயுமே இந்த கேட்டகரி விட்டு தள்ளி இருந்தாதான் அவங்க வந்து நிலைச்சி இருக்க முடியும். அதே சூழ்நிலை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் போராட்டத்துல ஒரு விதி விலக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா கத்தார் வந்து ப்ராபப்ளி தே ஆர் ட்ரைங் டு பிளே டிஃப்ரெண்ட் ஸ்மார்ட் மூவ். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தாலிபானும் அங்க உள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. யூஎஸ்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி, ஒரு மேஜர் நெகோசியேஷன்
தாலிபான் சொன்னா கத்தார்ல தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப ஹமாஸ்க்கு வந்து அவங்க தான் பேஸ் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இஸ் இட் பிகமிங் எ டென் ஆஃப் மிலிட்டன்ஸான்றது ஒரு கேள்விக்குறி வருது. ஒன்று டெஃபினட்டா இஸ்ரேல் கம்முன்னு இருக்காதுன்றதுதான் ஏன் அனுமானம், இல்லை ஏன் கெஸ். ஸோ டெஃபினட்டா ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் கத்தாரை வந்து ஏதாச்சும் ஒரு விதத்துல இந்த பஞ்சாயத்து முடிஞ்சோன்னு, ஹமாஸ் பஞ்சாயத்து முடிஞ்சோன்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து தேல் செட் ரைட், அதாவது அவங்களோட வஞ்சனையை வந்து தீத்துருவாங்கன்றது ஏன் ஒரு கட் ஃபீலிங். ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவை செக்மேட் வைக்கிற மாதிரி இந்தியன் நேவி செயலர்ஸ்க்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இது லாஸ்ட் ஒரு 1 இயராகவே நடந்துருந்துச்சு. டக்குன்னு இந்த ஹமாஸ் விஷயம் வந்து அங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டது வந்து இது ஒரு பெரிய கேள்விக்குறியா வந்து பேசப்படுது. இது எதுனால இருக்கும்? இஸ் இட் சம்திங் ரிலேட்டட் டு பாலஸ்டைனான்றது ஒரு கேள்வி இருக்கு. ஸோ டெஃபினட்டா இதுக்கான பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட், அந்த 8 பேர்த்தோட உயிர்ன்றது ஒரு தனி சைட்ல இருக்கட்டும். டெஃபினெட்லி இட் இஸ் எ இமோஷனல் ஐட்டம். அதை பத்தி நம்ம பேச வேணாம். பட் டெஃபினட்டா இதுக்கான விலை கத்தாரை வந்து ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் வந்து கொடுத்துதான் ஆகணும். அண்ட் கொடுப்பாங்கன்றது ஏன் கெட் ஃபீலிங். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நம்ம வந்து இப்போதைக்கு டிசிஷன்ஸ் பண்ண வேணாம். லாஸ்ட் ஒரு 1.5-2 இயர்ஸாவே நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாரின் பாலிசி இட் வாஸ் மோர் ஆஃப் எ மஸ்குலர் ஆர் ப்ரோஆக்டிவா இருந்துச்சு. மோர் ஆஃப் நாங்க அரைவ் ஆயிட்டோன்ற அந்த டிக்ளரேஷன்ல தான் இருந்துச்சு. யாரா இருந்தாலும் நேருக்கு நேரா இது வரைக்கும் கேட்காத கேள்விகள் அப்பட்டமா வந்து கேட்டாங்க. டீசெண்டா வாழைப்பழத்துல ஊசி ஏத்தல, புல்டோசரே ஏத்துனாங்க நம்ம ஆட்கள். ஸோ இது மாதிரி இருக்கும் போதும் டெஃபினட்டா யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு செக்மேட் வச்சிருக்கிறாங்க சொன்னால் அது கத்தாரா தான் இருக்கும். அதுக்கான பதில் இல்ல அதுக்கான விலை நிச்சயமா வந்து 2024 எலெக்ஷனுக்கு அப்புறமா அதுக்கான பதில் தெரியப்படும். ஓகே, இப்ப இது எல்லாமே இருக்கட்டும். நம்மளோட மேட்டருக்கு வரலாம். மேபி இந்த ஒரு ரீசன்னால மார்க்கெட் இப்ப கீழே உழுவுதா? ரீசன் எது வேணா இருக்கட்டும், ஒரு லெவல்ல டச் ஆயிருக்கு. நாளைக்கு 19,884க்கு மேல கேப் அப் ஓப்பன் ஆச்சுனால் ஃபர்தர் அப்சைடு உண்டு. இல்லைன்னு சொன்னால் மோர் ஆஃப் டவுன் சைடு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்டை போய் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்ல வந்து கீழே விழுந்துருக்கு. லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஒரு சின்ன புல் பேக். பட் கடைசி 15 மினிட்ஸ், அதாவது 3 to 3:15 அந்த பார் நீங்க எடுத்து பாருங்களேன், ஆல்மோஸ்ட் ஒரு 120-130 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. இதே கதை தான் வித் ரெஸ்பெக்ட் டு பேங்க் நிஃப்டியும் வந்து வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு வித்தியாசமான ஃபாலு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 to 3:15 நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் ஒரு 200-240 பாயிண்ட் வந்து கீழே விழுந்திருக்கு. டப்புன்னு அந்த கடைசி அந்த 250 பாயிண்ட் 240 பாயிண்ட் கீழே விழுதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இட் வாஸ் மோர் ஆஃப் எ பேனிக். இதை டே சார்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அன்லைக் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஒரு அவுட் சைட் பார் வந்து கிளியர் கட்டா வந்து கொடுத்துருக்கு. நேத்து ஒரு அபேண்டன் பேபி, அது கன்ஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கு வந்து வந்திருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷன்ஸ் நேத்தோட லோ கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, விச் சேஸ் ப்ராபப்ளி சரியா இந்த கேப்பை வந்து நான் ஃபில் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன்ற மாதிரி ஒரு டிக்ளரேஷன்றது நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அன்லைக் நிஃப்டி இதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை கூட டச் பண்ணல. ஸோ நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்த விஷயம், பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது, நிஃப்டி இருந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த். நிஃப்டியை வந்து தூக்கிட்டு போனது வந்து ஐடி அண்ட் ஆட்டோ செக்டர் அண்ட் ரியாலிட்டி, இவங்க 3 பேர் தான் வந்து தூக்கிட்டு போனாங்க. இன்னொன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா செக்டோரியல் இண்டெக்ஸ். இந்த செக்டோரியல் இண்டெக்ஸ்ல இன்னைக்கு மார்க்கெட் நல்ல மேலே ஏறி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து 140-150 பாயிண்ட்ஸ்க்கு மேல வந்து அப்ல இருந்தப்பையும் ஆல்மோஸ்ட் 6% வந்து இந்தியா விக்ஸ் வந்து ஏறி இருந்துச்சு. எப்பயுமே மார்க்கெட் பாசிட்டிவ் போகும்போதும் விக்ஸ் குறைஞ்சுதான் பழக்கம். இன்னைக்கு மேலே ஏறி இருந்துச்சு. அதே காட்டிச்சு தட் மார்க்கெட்ல வந்து ஒரு டென்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஏற்றம் ஒரு ஏத்துக்கூடிய நிலைமையில இல்லாத ஒரு ஏற்றம் ஒண்ணு. இன்னொன்னு சைட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க தட் எஃப்ஐஐஸ் வந்து மார்க்கெட்ல ஹியூஜ் ஷார்ட் பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க தான் டென்ஷன் ஆயிருப்பாங்கன்றது. ஆக்சுவலா ஒரே ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுங்க,
எஃப்ஐஐஸ் ஹியூஜ் கேஷ் மார்க்கெட்ல வந்து பை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கான ஹெட்ஜிங் தான் வந்து இந்த சைடு F&Oல வந்து ஹெட்ஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஷார்ட்ல இருக்கிறாங்க. ஸோ நீங்க அவங்கள வந்து அந்த அளவுக்கு கம்மியா எடை போட்டுறாதீங்க. இன்னைக்கு இந்த சார்ட் பிரகாரம் நீங்க பார்க்கும் போதும் ஐடி செக்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.7% அப்பு. அதுக்கு அடுத்தது வந்து இதெல்லாம் விட்டுருங்க. ஃபார்மா செக்டர்ஸ் வந்து 3/4% அப்பு. ஸ்மால் கேப் வந்து ஒரு 1/2% அப்பு. ஆட்டோ செக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4% அப்பு. ஸோ மேஜரா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த செக்டர்ஸ் தான் வந்து அப்சைடு கொடுத்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் என்ன காட்டுது, மோஸ்டா நெகட்டிவிட்டி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் யூஎஸ் மார்க்கெட் ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:30 ரெக்கார்ட் பண்றோம். யூஎஸ் மார்க்கெட் ஆல்ரெடி வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஃபிளாட் நெகட்டிவ் தான், பெரிய நெகட்டிவ் கிடையாது. 2 நாளா மேலே ஏறிச்சுல, அதுக்கான எதிரொலியும் நம்ம எடுத்துக்கலாம், ப்ராஃபிட் புக்கிங்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டெஃபினட்டா வெயிட் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு அதாவது இன்னைக்கு நைட்டு யூஎஸ் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுதுன்றது, அதுக்கான எதிரொலி இந்தியன் மார்க்கெட் இருக்குன்னு இல்லை. இந்தியன் மார்க்கெட் ஏற்கனவே வந்து லாஸ்ட் 15 மினிட்ஸ் ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்கு. தட் மார்க்கெட் மோர் ஆஃப் டவுன் சைடு இல்லை ப்ராஃபிட் புக்கிங் சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றது. என்ன நேர்களே, உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.